ஹலோ ஆல், வெல்கம் டு பெனாஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேரி மை ஹஸ்பண்ட்ற கொரிய ட்ராமாவோட 3வது எபிசோட் தான். முந்தின எபிசோடெல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். இப்போ கதைக்குள்ள போகலாம். போன எபிசோடோட கிளைமேக்ஸில் இந்த பார்க் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு ரெடி ஆகிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. என்னதான் ஹீரோயினுக்கு இவனை தவிர்க்க வழி இல்லை அப்படின்னாலுமே இவன் கூட அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கவும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. என்னடா பண்ண போறோம், எப்படிடா இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சிக்கன் டெலிவரிக்காக ஒருத்தன் வந்து நாக் பண்றான் கதவை. யாரு இது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து ஹீரோயின் பாக்குறாங்க. சார், நான் சிக்கன் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சிக்கன் டெலிவரி பண்றவனும், இல்ல மேடம், டோர் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கு, நீங்க தான் சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்க. இங்க ஹீரோயினும், இல்லங்க நான் சிக்கன் ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார்க்கோ, நீ சிக்கன் தான் ஆர்டர் பண்ணலன்னு சொன்னா போக வேண்டியதானே, என்னடா நய நயன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த சிக்கன்காரன் டெலிவரி பண்றவன் அந்த இடத்துல இருந்து போறதாவே இல்லைங்க. இல்ல மேடம், சிக்கன் இங்க தான் டெலிவரி, நீங்க தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவா இருக்கான். ஹீரோயினும் என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி நான் இன்னொரு தடவை போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அந்த சிக்கன்காரன் வெளியில போறான். இந்த பார்க்கும் வீட்டுக்கு வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்போதான் இது தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த பார்க்க புடிச்சு வெளியில ஒரு தள்ளு தள்ளிட்டு கதவை அடைச்சிடறாங்க. அப்பாடா, ஒரு வழியா நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் இந்த பார்க் அங்க இருந்து போறதுக்கு தயாரா இல்ல. என்ன ஏன் இப்படி பண்றேன்னு கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதுதான் இவங்க உள்ள இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இங்க பாரு, நம்ம ரிலேஷன்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ப்ளீஸ் அந்த டைமை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவனும் அந்த இடத்துல இருந்து போறான். ஹீரோயினுக்கு நல்ல மனசுங்க, அவன் வெறுங்காலோட போறது பிடிக்காம அவனோட ஷூவையும் சேர்த்தே வெளியே போடுறாங்க. இதையெல்லாம் பண்றதுக்கு அந்த சிக்கன் டெலிவரி பண்ண வந்தானே, அவன் யாருன்னு பார்த்தா அவன் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ அனுப்பின ஆளுதான். அது சரி, ஹீரோ ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹீரோ ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படின்றது நமக்கும் தெரியவே இல்லை. அடுத்த நாளாவது இப்போ நம்ம ஹீரோ அந்த செஃப்பை போய் திருப்பவும் மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு, இங்க பாருங்க, உங்க ஸ்கூலோட ரீயூனியன் பார்ட்டி நடக்க போகுது, நீங்க கண்டிப்பா அதுக்கு போயே ஆகணும், அங்க போனாதான் உங்களோட வாழ்க்கையில பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா ஜெஃப்ஃபுக்கும் அந்த ரீயூனியன் பார்ட்டியில போய் கலந்துக்க விருப்பமே இல்லைங்க. ஏன்னா அவருக்கும் அங்க ஒரு கசப்பான நிகழ்வு நடந்திருக்கு. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஸ்கூலோ அந்த சம்மந்தப்பட்ட யார்கிட்டயுமே கான்டாக்ட் வைக்காமலே இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு ரீயூனியன் பார்ட்டிக்கு சரி நம்மளும் போனாதான் என்ன அப்படின்னு ஒரு மனசு தோணவும் செய்யும். இந்த பக்கம் ஹீரோயினும் சரி நம்மளும் ரீயூனியன் பார்ட்டிக்கு போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. போன ஜென்மத்துல இந்த சுமன் என்ன பண்றான்னா, ரீயூனியன் பார்ட்டி அப்படின்ற விஷயத்தையே ஹீரோயினுக்கு தெரிவிக்காம சும்மா நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருப்பா. அதனால ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள ரொம்பவே இன்சல்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த தடவை நம்ம நல்லா போகணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து அவங்க கிட்ட என்ன நல்ல ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் ட்ரெஸ் எதுவுமே இல்லைங்க. அப்பதான் இந்த சுமினும் மெசேஜ் பண்றா. ஏய் மறக்காம வந்துரு, அதுவும் அந்த கம்மலையும் நீ போட்டுட்டு வந்துரு அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க. அடுத்த நாளா ஆகுது. அடுத்த நாள் பார்ட்டிக்குள்ள எல்லாரும் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. பார்ட்டில சுமினை பார்த்த உடனே அங்க இருந்த எல்லாருமே ஏ ஆ ஊன்னு கத்திக்கிட்டு தாங்க இருக்காங்க. எல்லாருமே சுமேன் கிட்ட ரொம்ப நல்லா பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க. சுமேனும் எல்லார்கிட்டயும் நல்லா பேசி சிரிச்சு பழகிக்கிட்டு தான் இருக்கா. அப்பதான் சுமேன் சும்மா பேச்சு வாக்குலயே, நான் அந்த ஹீரோயினையும் நான் இங்க வர சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா ஹீரோயினோட பேரு காங் ஜி ஓன். நான் காங்கையும் இங்க வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருக்கிறவங்க, என்ன நீ எதுக்கு அவளை வர சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்லப்பா, அவளுக்கு நம்மளும் நம்ம டீம் தானே, அவளையும் வர சொன்னேன் அப்படின்னு நல்ல புள்ள மாதிரி சொல்றா. அவங்க எல்லாருமே, அவளெல்லாம் ஏன் வர சொல்ற, அவளெல்லாம் நீ வர சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் எல்லாருக்குமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில அங்க நம்மளோட ஹீரோயின் வர்றாங்க. சுமன் நீ எங்க இருக்க அப்படின்னு கால் பண்ணிட்டே வராங்க. உள்ள வரும்போது ஹை ஹீல்ஸ் என்ன, போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன, ஹேர் ஸ்டைல் என்ன, மேக்கப் என்ன, ஆட்டிடியூட் என்ன, நடக்கிற நடை என்னன்னு செம கெத்தா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாருடா இதுன்னு வாயை பொளந்து பாக்குறாங்க. இன்னுமே நமக்கும் ஃபுல் ஃபேஸ் ரிவீல் பண்ணவே இல்ல. சுமினும் வாயடிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன இவ ஒரு நாள் ராத்திரியில எப்படி இப்படி ஆனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்கும்போது தாங்க சும்மா டம்மியா மொக்கையா இருந்த ஹீரோயினை பார்த்தா இவ்ளோ ஆச்சரியப்படுறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராங்க. அதுவும் இல்லாம அவங்க வாங்கி வச்சிருந்த ஷேர்ஸ் எல்லாமே நல்ல ரேட் அதிகமாவும் இருக்கு. நம்ம என்ன பண்றது இந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு? அப்படின்னு சொல்லி நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது தான், அங்க அந்த ஆத்தென்டிக் ஷாப்ப பார்க்குறாங்க. அவங்க அந்த கம்மல்லாம் வாங்கியிருந்தாங்கல்ல, அந்த ஷாப்ல போய் பார்க்கும்போது, ஒரிஜினல் கம்மலுக்கும், இந்த சுமின் வாங்கி குடுத்த கம்மலுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு, அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ எவ்ளோ முட்டாளா நம்மள ஆக்கியிருக்கா, அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டே அவங்க அவங்களோட ஃப்ளாஷ்பேக்க இன்னும் நினைக்கிறாங்க. அதாவது ஃப்ளாஷ்பேக்குள்ள இன்னொரு ஃப்ளாஷ்பேக். கொஞ்ச நாளைக்கு இல்லங்க. எப்போதுமே நம்ம ஹீரோயின் இருக்கும்போது, சுமின் என்ன பண்ணுவான்னா, சுமினுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ தான் ஹீரோயின் போடணும். சுமின் அவங்களோட இஷ்டம் என்ன அப்படின்னு கூட கேட்க தயாராவே இல்ல. ஹீரோயின் அவங்க விருப்பத்துக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. சுமினே என்ன பண்ணுவான்னா, அவ இஷ்டத்துக்கு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ தான் வாங்கி கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுத்து, "நீ இத போட்டுக்கோ. இதுதான் உனக்கு நல்லாருக்கும். இதுதான் நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லி குடுத்துடுறா. இங்க ஹீரோயினும் அவங்களுக்குன்னு சுயமா எந்த ஒரு முடிவுமே எடுக்க தயாரா இல்ல. அவங்களுக்கு தெரியவும் இல்ல. ஏன்னா அவங்கள சுத்தி யாருமே கிடையாது. அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்ல. ஆக மொத்தத்துல இந்த சுமின் நமக்கு நல்லது தான் பண்ணுவா அப்படின்ற நம்பிக்கையில சுமின் சொல்ற எல்லாத்தையுமே நம்புறாங்க. அதே மாதிரி தான் இந்த பார்க்கையும் தான் பக்கத்துல இருக்கிற இவங்க 2 பேருமே நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு கண்மூடித்தனமா அவங்கள நம்பிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, சுமின்க்கு நல்லது நினைக்கவே இல்ல. இந்த ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்க்ல எல்லாருமே சேர்ந்து மீட்டப் பண்றாங்க. இந்த சுமேனும், இந்த பார்க்கும் என்ன பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு தான் இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற எல்லா லக்கேஜையுமே நம்ம ஹீரோயின் தான் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்கள யூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இவங்களுக்குன்னு எந்த இம்பார்ட்டன்ஸும் குடுக்கவே இல்ல. இது எதையுமே போன ஜென்மத்துல உணராத நம்ம ஹீரோயின், இந்த ஜென்மத்துல நெனச்சு பார்த்துக்கிட்டு தான், நம்ம எவ்ளோ முட்டாளா இருக்கோம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு பிரிட்டி வரா. பிரிட்டி வந்தவ அவங்க ஹீரோயின் கையில இருக்கிற கம்மல பார்த்துட்டு, "ஏய் இது ஒரிஜினலே இல்லப்பா. இங்க பாரு என்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க காதுல போட்டிருக்கிற ஒரிஜினல் கம்மல காட்டுறா. அப்புறம் தான் ஹீரோயினும், "நானும் இத இப்பதான் கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க தன்னோட ஸ்கூல் ரியூனியன் பார்ட்டி பத்தின விஷயத்தையும் ஓப்பன் பண்றாங்க. பேசிக்கிட்டே, "எனக்கு போறதுக்கு ஐடியாவே இல்ல. நான் அங்க போக இஷ்டமும் படல. ஏன்னா அங்க என்னைய புல்லி பண்ணவங்க தான் நெறைய பேர் வருவாங்க. அவங்க ஏன் எல்லாரும் என்னைய கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டி அதுக்கு பதிலுக்கு சொல்றா, கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும். நீங்க போய் ஏன் அவங்க நீங்க ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாரிலாம் உங்கள பண்ணாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றா. அப்பதான் நம்ம ஹீரோயினும் சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்காக என்ன காரணம் எதுவுமே தெரியாது எனக்கு. ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன கஷ்டம் தான் படுத்துனாங்க. கண்டிப்பா நீ சொன்னதுக்காக நான் அங்க போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா பிரிட்டி சொல்றா, "இல்ல நீங்க இப்படியே போகக்கூடாது. உங்கள ஒரு ஃபுல் சேஞ்ச் பண்ணி நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அப்படிதான் போணும். வாங்க என் கூட" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு பிரிட்டி இப்போ ஹீரோயின நேரா ஒரு பியூட்டி பார்லருக்கு தான் கூட்டிட்டு போறா. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஹீரோயின அப்படியே மாத்திர்றாங்க. புது ஹேர் ஸ்டைல், புது ட்ரெஸ்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாத்தி விட்டு மேக்கப்லாம் போட்டு சூப்பரா ஆக்கிடுறாங்க. கேன்சர் வந்து எவ்ளோ மோசமா இருந்த ஹீரோயின் இப்போ சூப்பரா ஆயிடுறாங்க. அவங்களுக்கான ஷாப்பிங்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியா ட்ரெஸ்ஸஸ், ஹேண்ட்பேக், ஷூஸ்ன்னு ஹீரோயின அப்படியே ஆளே மாத்திடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ச்சே! நம்ம எப்படி இருந்தோம்? இப்போ நம்ம எவ்ளோ அழகா இருக்கோம். நம்மளால கண்டிப்பா அவங்கள போய் மீட் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட தான் இருக்கிறாங்க. இப்போ நேரா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. அப்பதான் சுமின் கிட்ட இருந்து மறுபடியும் ஃபோன் கால் வருது. சுமின் கால் பண்ணி, "என்ன பண்ற? நீ எங்க போன?" அந்த மாரிலாம் திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஏன்னா சுமின்க்கு ஹீரோயின் என்ன பண்றா? அவ வேற என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னா அவளுக்கு பொழுதே போகாது. அது மட்டும் இல்லாம, நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் கால் பண்ணேன். எனக்கு நீ அந்த ப்ராஜெக்ட்ட குடுத்துடுறியா? மேனேஜர் ரிஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட்ட. அத நான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி நான் மேனேஜர்ட்ட குடுத்துர்றேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கோ முன்ஜென்மத்திலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இப்போ உஷாராயிடுறாங்க. இல்ல நம்மளோட ப்ராஜெக்ட்ட, நம்மளோட ஐடியாவ நம்ம தான் யூஸ் பண்ணணும். இந்த சுமின்க்கு நம்ம குடுக்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கும் வராங்கங்க. ஆனா இங்க சுமின் அந்த மேனேஜர கைக்குள்ள போட்டுட்டு எப்படியாவது அந்த ப்ராஜெக்ட்ல நம்மளும் சேர்ந்துடணும் அப்படின்னு அவளும் போராடிக்கிட்டு தான் இருக்கா.
இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. மறுபடியும் நம்ம அந்த ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே வருவோம். இதோட தானே சுமேனும் சுமேனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வாய் அடைச்சு போய் தானே நின்னுட்டு இருந்தாங்க. இப்பதான் ஹீரோயினோட லுக்கையே ரிவீலும் பண்றாங்க சுமேனுக்கு. ஹீரோயின் அட்டகாசமா இருக்காங்க. ஒரே நாள்ல இப்படி மாறிட முடியுமா அப்படின்னு சொல்லி சுமின் வாய் அடைச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்குமா. ஹீரோயின் சுமினை கண்டுக்கவே இல்லை. நேரா போயிட்டு அங்க ஃப்ரீயா இருந்த ஒரு சேர்ல உட்கார்றாங்க. அங்க இருந்த பாய்ஸோ, ஏய் நீ என்ன இவ்ளோ அழகா மாறிட்ட அது இதுன்னு சொல்லி இப்பதான் ஹீரோயினும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மேக்கப்லாம் போட்டு விட்டதும் வேற யாருமே இல்ல, நம்ம பிரிட்டி தான். பிரிட்டியோட சென்ஸும் சூப்பரா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம பிரிட்டியும் தெளிவா சொல்றா, நீங்க அந்த டூப்ளிகேட் கம்மலை போட்டுட்டு போகவே கூடாது, என்னோட ஒரிஜினல் கம்மலை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் கம்மலை கொடுத்து போட்டு ஹீரோயினை அந்த ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து, ஏய் நீ பாரு சுமின் மாதிரியே டூப்ளிகேட் மாதிரி போட்டுட்டு வந்திருக்க, எப்போதுமே உனக்கு சுமின் கூட போட்டிக்கு நிக்கிறதான் வேலை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, இல்ல இல்ல ஹீரோயின் போட்டிருக்கிறதா ஒரிஜினல் கமல், சுமின் தான் டூப்ளிகேட் போட்டிருக்கா அப்படின்றதையும் தெரியப்படுத்துறாங்க. இப்போ சுமினுக்கு அது பெரிய நோஸ்கட்டாவும் ஆயிடுது அந்த இடத்துல. திருப்பி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் முன் ஜென்மத்திலேயே நடந்திருக்கும். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்திருப்பாங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சே இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை ரெஸ்ட் ரூம்லயும் போய் அங்கேயும் போய் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிண்டல் பண்றது எல்லாத்தையுமே ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணணும் நம்ம அப்படின்ற முடிவுல இருக்காங்க. தைரியமா அவங்க ஃபேஸும் பண்றாங்க. இங்க இந்த கிண்டல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், என்ன நாங்க பேசுறதெல்லாம் உள்ள உட்காந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போதான் ஹீரோயின் தெளிவா சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடியே நான் ரெஸ்ட் ரூம் வந்துட்டேன், அப்போ நான் எப்படி நீங்க பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நோஸ் கட் கொடுக்குறாங்கங்க. அதுவுமே இல்லாம திருப்பியும் இந்த 3 பேரும் மறுபடி ஹீரோயினை கிண்டல் பண்ற மாதிரியே பேசுறாங்க. சுமின் மாதிரியே நீ ஏமாத்துற மாதிரி கம்மல் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு இந்த டூப்ளிகேட் கம்மலை வாங்கி கொடுத்ததே சுமின் தான் அப்படின்னு சொல்லி அந்த கம்மலையும் கொடுத்து சுமின் கைப்பிட எழுதின ஒரு லெட்டரையும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3 பேரும் அடுத்த கொஸ்டினை கேக்குறாங்க, நீ சுமன் வேலை செய்யற கம்பெனிலே போட்டிக்கு தானே போய் சேர்ந்திருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, யாரு நான் அவ கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தேனா, நான் என்னோட திறமையை வச்சு யூஎன்கே ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல 7 வருஷமா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன், சுமின் தான் எனக்கு கீழே எம்ப்ளாயியா இருக்கா, அவ வேலைக்கு சேர்ந்து இன்னும் முழுசா 1 வருஷம் கூட ஆகல, இங்க பாருங்க என்னோட கார்டு அப்படின்னு சொல்லி கார்டை காட்டுறா. முடிஞ்சா சுமினை இந்த மாதிரி ஒரு கார்டு காட்ட சொல்லுங்க பாக்கலாம், எல்லாத்துலயுமே எனக்கு போட்டியா நிக்கிறது சுமின் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்போ திருப்பியும் இந்த 3 பேரும் கேக்குறாங்க, நீ சுமினோட பாய் ஃப்ரெண்ட பறிச்சுக்கிட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது, யாரு அந்த பார்க்கா, அந்த பார்க்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்க்குக்கே கால் பண்ணி பேசுறாங்க. கால் பண்ணும்போது தான் பார்க்கு கிட்டேயே, நீங்க என் பாய் ஃப்ரெண்ட் தானே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த வழிஞ்செடுத்தான் பாய் ஃப்ரெண்டும், ஆமா 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 நான் காங்ஜிவானோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்கங்க. எல்லாத்துக்கும் நோஸ்கட் கொடுத்தாச்சு அப்படின்ற ஒரு முடிவுல அவங்க கெத்தா அந்த இடத்துல இருந்து கிளம்ப முடிவு பண்றாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கே தெரியாத இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. விஷயம் என்னன்னா, இங்க சுமினும் அந்த ஸ்கூல் ரியூனியன் பார்ட்டில யூன்ஹோ அப்படின்னு ஒரு பையன் இருந்திருப்பான். சுமினை யூன்ஹோவையும் நீ ஏன் பிரிச்ச அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டினை கேக்குறாங்க. என்னது, சுமினையும் யூன்ஹோவையும் நான் பிரிச்சனா, அந்த ஒரு வேலையை நான் செய்யவே இல்லை, சுமின் நீ யூன்ஹோவை டேட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது உனக்கு தெரியாது, நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சுமின். அப்போ எனக்கே தெரியாத ஒரு விஷயத்துல நான் எப்படி உன்னை பிரிச்சிருப்பேன், அப்படி இது உங்களுக்கே அப்படின்னு திருப்பி ஹீரோயின் அடுத்த கொஸ்டின் பண்றாங்க. இப்போ மத்தவங்க எல்லாருக்குமே என்ன பண்றது, ஒருவேளை ஹீரோயின் சொல்றதுதான் உண்மையா, இந்த சுமன் சொல்றது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அப்பதான் ஹீரோயின் திருப்பியும் சொல்றாங்க, இந்த சுமின் சொன்னதை மட்டுமே நம்பி நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க, ஒருத்தர் சொல்லும் போது மத்தவங்க கிட்ட வந்து நீங்க ஏன் அதெல்லாம் கரெக்டா தப்பான்னு வெரிஃபை பண்ணவே இல்லை, இவ சொன்னது எல்லாமே பொய் தான், அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருதுங்க. ஆமா நான் சுமினை டேட் பண்ணவே இல்லை அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அந்த யூன்ஹோ அப்படின்ற பையன் வேற யாருமே இல்லை, அந்த செஃப் தான். இப்போ நமக்கு கதையெல்லாம் ஓவராலா புரியுது. அதாவது இப்படி ஒரு இடத்துல நம்மளோட ஹீரோயின் ஒரு மாதிரி என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த செஃப் போனா மட்டும்தான் அந்த இடத்த சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ தாங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் ஹீரோக்கு எப்படி தெரியும், அட நம்மளுக்கே தெரியலையே. இப்போ அடுத்த சீனை கட் பண்ணி ஓபன் பண்ணா அங்க தாத்தாவும் அந்த பேரனும் அதாவது ஹீரோவும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
இங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நான் செலக்ட் பண்ற பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணணும்" அப்படின்னு கம்பல் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ சொல்றாரு, "உங்க இஷ்டப்படி தான் நான் வெளிநாட்டுல போய் படிச்சேன். உங்க இஷ்டப்படி தான் நான் இந்த கம்பெனிலயும் ஜாயின் பண்ணேன். நான் பொறுப்பும் எடுத்துக்கிறேன். ஆனா கல்யாணம்ன்றது எனக்கு புடிச்ச பொண்ண மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இதுல நீங்க கண்டிப்பா தடை சொல்லவே கூடாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அத கேட்ட தாத்தாவும் டென்ஷன் ஆகுறாரு. "என்னையே நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பண்ணணும் ஏதுன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு, "எனக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்கு. நான் அவ யாரு, என்ன நான் கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு இந்த தாத்தா வில்லத்தனமா அவரோட பாடி கார்ட்ட போய், "யார் அந்த பொண்ணுன்னு கண்டுபிடி. நம்ம அத முளையிலே கிள்ளி எறியணும். இத வளரவே விடக்கூடாது. அவன் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சேர்மனா வர வேண்டியவன்" அப்படின்னு சொல்றாருங்க. இங்க இந்த செஃப் என்ட்ரி குடுத்தாருல, செஃப்ப பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயி நிக்கிறா. அந்த செஃப் பார்த்த அதிர்ச்சியில அந்த ரியூனியன் நடக்கிற இடத்துல இருந்து கடகடன்னு கிளம்பி வெளியவும் போயிடுறாங்க. அப்போதான் நம்மளோட ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராருங்க. ஏன்னா அவருக்கு தான் ரியூனியன் எங்க நடக்கும்னு தெரியும்ல. இப்பதான் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயின இந்த மாதிரி சூப்பர் கெட்டப்ல பாக்குறாரு. "என்ன இவ இவ்ளோ அழகா இருக்கா?" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் செஃப்பும் ஃபாலோ பண்ணி வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஹீரோயின பின்தொடர்ந்து வந்த செஃப் சொல்றாரு, "ஸ்கூல் டேஸ்ல எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. செஃப் பேசுறத கேட்ட ஹீரோயினும் அதிர்ச்சியாயி நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நிக்கிறத நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது 3rd எபிசோட் இங்க முடியுது. அடுத்தடுத்த எபிசோடும் நம்ம சேனல்ல நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ கீப் வாட்சிங். பை பாய். தேங்க் யூ.